ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் அதிரடியை காட்டிட்டு வர்றாரு. செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ் டிடி விருந்தினருக்கு இவங்கள கட்சியில சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு டெல்லியில போய் கூட பேசி கூட இவர் என்ன பண்ணாரு, இல்ல சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் சென்று டெல்லியில போயிட்டு பார்த்துட்டு வந்த அடுத்த சில தினங்களுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணத்துக்கு போறாரு. சுற்றுப்பயணத்தை இங்க கேன்சல் பண்ணிட்டு டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அமித்ஷாவை சந்திச்சு தனியாவும் சந்திச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அவரு போயிட்டு சந்தித்து வந்த அதே டைம்ல இங்க செங்கோட்டையன் அதிரடி காட்டியிருக்கிறார். செங்கோட்டையன் மட்டும்தான் அதிரடி காட்டியிருக்கிறாரா அப்படின்னா இல்ல, ஓபிஎஸும் அதிரடி காட்டியிருக்கிறார். ஓபிஎஸ் இனி நான் இருக்கிற வரைக்கும் அதிமுகல சேர்த்துக்கவே மாட்டேன், பிரிஞ்சதுதான், துரத்துனதுதான், இனி நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரே மனநிலைமையில அவர் இருக்கிறாரு. செங்கோட்டையனை நீக்கினதுக்கான காரணத்தையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. சோ செங்கோட்டையனை நீக்கி இருக்கிறாங்க, ஓபிஎஸ் திருப்பி சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த ஒரு முடிவுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறார். இப்படியா இருக்கும் பொழுது ஓபிஎஸும் செங்கோட்டையனும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டத்துல எடப்பாடி பழனிசாமி முக்காடு போட்டு உக்காண்டு இருக்கிறாராம் கட்சி ஆபீஸ்ல. என்னதான் பண்றதுக்கு இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா இது, நம்ம எதனா ஒரு பக்கம் பால வீசுனா அது திருப்பி நம்மளுக்கே வருதே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திக்கு முக்காடி இருக்கிறார். அமித்ஷா கிட்ட போய் பார்த்துட்டு வந்து குறைகள் எல்லாம் சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட நிவர்த்திக்கான ஒரு பாதையை நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்தா பெருமூச்சு விடலான்னு பார்த்தா இங்க பூதாகரமா இன்னொரு பிரச்சனை எழும்புதே அப்படின்னு செங்கோட்டையன் அடங்கவே மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் கூட அடைக்கலாம் போல இருக்கு, செங்கோட்டையன் அடங்க மாட்டாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஓன்னு அழுதுட்டு இருக்காரு. கொங்கு மண்டலத்துல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா தலைவரா இருக்கிறவர் தான் செங்கோட்டையன். ஈரோடு மாவட்டத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிறாரு. சோ கொங்கு பெல்ட்ல எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி இப்படி இருந்தாலும் ஆனா ஈரோடு மாவட்டம் கொஞ்சம் கொங்கு பெல்ட்ல எடப்பாடி பழனிசாமியை விட செங்கோட்டையன் கொஞ்சம் சீனியர். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு ஜூனியரா இருந்தவர் தான். செங்கோட்டையனாலதான் அடையாளம் காணப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. சிலுவம்பாளைய பழனிசாமியா இருந்தவரை எடப்பாடி பழனிசாமியா மாற்றினது நம்ம செங்கோட்டையன் அப்படின்றதுதான் உண்மை. இப்படியா இருக்கும் பொழுது வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிறிய அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியலுக்கு உள் வர்றதுக்கு முக்கிய பாயிண்டா இருந்தவரை இன்னைக்கு கட்சியில இருந்து விலக்கி இருக்காரு. இதனால கொங்கு பெல்ட்ல நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே இருக்கிறாங்க. இவ்வளவு ஏன், எடப்பாடி பழனிசாமியான சொந்த மாவட்டத்திலேயே பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் அட்டைய குப்பை தொட்டியில போட்டிருக்காங்க, ரோட்டுல போட்டு போயிருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டாரு. இதனுடைய அதிருப்தி தான். செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள், எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற அதிருப்தியாளர்கள் எல்லாருமே ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் அட்டைய குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி போட்டோட இருக்கிறது. சோ இப்படியா கட்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இப்ப என்னடானா இன்னும் அதிரடி கொடுக்கிற விதமா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் செங்கோட்டையனை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. விரைவில் அடுத்த வாரத்திலேயே செங்கோட்டையனை ஓபிஎஸ் சந்திக்க போறாரு. அதுக்கு ஒரு முன்னோட்டமா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இப்போ செங்கோட்டையனை சந்திச்சிருக்கிறாங்க. ஏன் சந்திப்பு, எதுக்கு சந்திப்பு அப்படின்னா அதிமுகவில் பிரிந்து கிடக்கிறவர்களை ஒன்றிணைக்கணும். பாஜக சொல்லிருச்சு, நாங்க செங்கோட்டையனை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், அவர் செய்யற வேலையிலையும் நாங்க தலையிட மாட்டோம். பாஜக தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க, இங்க பாருங்கப்பா அதிமுக உட்கட்சி விவகாரத்துல யாருமே உள்ள நுழையாதீங்க, அது அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வைத்த கோரிக்கையும் அதுதான், நீங்க அதிருப்தியான தலைவர்களை நீங்க யாரை சந்திக்காதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருக்காரு. அதிமுக உட்கட்சி விவகாரத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு முன்னாடியே செங்கோட்டையன் போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அப்போ அமித்ஷா அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, நீங்க ஆட வேண்டிய ஆட்டத்தை ஆடுங்கன்னு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பாஜக சொல்லி அனுப்பிடுச்சு. இப்போ அதனால செங்கோட்டையன் ஆட்டமா ஆடின்னு இருக்காரு. கூட சேர்ந்து ஓபிஎஸ் அதிரடி ஆட்டம் ஆடுறாரு. இப்போ ஓபிஎஸ் செங்கோட்டையன் சந்திப்பு அடுத்த வாரத்துல நடந்துருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் திகுன்னு எரியும். கூட டிடிவி தினகரன் சந்திக்க போறாரு. இவங்க 3 பேரே சேர்ந்து வி.கே. சசிகலாவை போய் சந்திக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஒருவேளை இந்த இணைப்பு நடந்துருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆட்டம்
திண்டாட்டம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு செங்கோட்டையனும் ஓபிஎஸ் மாதிரி, டிடிவி தினகரன் மாதிரி, சசிகலா மாதிரி கூவினே தான் இருப்பாரு, செயல்பட மாட்டாரு அப்படின்னு. ஆனா இந்த மனுஷன் இறங்கி ஆடுறா போல. யாரு கிட்ட ஜித்து வேலை காட்டுற? உனக்கே நான் அரசியல் சொல்லி கொடுத்தவன் என்கிட்ட வந்து ஜித்து வேலை காட்டுறியா? வா நீயா நான் பார்த்துப்போம் அப்படின்னு இறங்கி ஆடுறா போல. இந்த ஆட்டம் கொங்கு பெல்ட்ல ஒரு அசைவ கண்டு இருக்கு. எஸ்பி வேலுமணி கொதிச்சு போய் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வீட்டு விட்டு வெளியே வருதே இல்லை, உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாரு. ஏன்னா எப்போ எது நடக்கணும் அப்படின்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனே லேஸ் பட்டு நினைச்சிட்டாரு. ஆனா அதுதான் அங்க தப்பு. உங்களுக்கே அரசியல் சொல்லி கொடுத்தவர் தான் செங்கோட்டையன். அவருக்கு எவ்வளோ வேலைகளுக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளவு பேரை பார்த்திருப்பாரு, எத்தனை பழனிசாமியை பார்த்திருப்பாரு, எத்தனை துரோகிகளை பார்த்திருப்பாரு, எத்தனை பேர் முதுகுல குத்துறத பார்த்திருப்பாரு. நீங்களாம் ஜுஜுப்பீங்க. அதனால இனி செங்கோட்டையன் ஆட்டம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுது. இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்களை சந்திச்சு இவங்க 2 பேருடைய சந்திப்பை குறித்து விவாதித்து இருக்கிறாங்க. செங்கோட்டையன் கிட்ட எப்போ வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட அடுத்த வாரத்துல ஓபிஎஸ் அவர்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்திப்பாரு. இந்த 2 சந்திப்பும் நடக்கும். நடந்துடுச்சுன்னா அடுத்து டிடிவி தினகரன் சந்திப்பாங்க. அடுத்து பிரிந்து கிடக்கிறவர் எல்லாரையும் ஒன்றிணைக்கிற பணியில தான் இப்ப இவங்க ஈடுபட போறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக, அதாவது டிசம்பர் மாதத்துக்குள்ளாகவே இந்த இணைப்பு நடந்துரும். பிரிந்து கிடக்கிறவர்கள், அதிமுக இருந்து விட்டு சென்றவர்கள் எல்லாருமே இணைக்கிற விஷயம் டிசம்பர் மாதத்துக்குள்ள நடந்துரும் அப்படின்னு செங்கோட்டையன் தரப்புல இருந்து தகவல் வந்திருக்கு. ஏன்னா இவர் நினைச்சிட்டாரு இப்ப அமித்ஷா போய் சந்தித்துட்டு வந்து நம்ம இப்படி அதிரடியான பேட்டி கொடுத்தா எல்லாரும் கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்க. அதுதான் தப்பு. செங்கோட்டையன் அதுக்கு முன்னாடி போய் சந்தித்துட்டு வந்து எல்லா பர்மிஷன் வாங்கி தான் இங்க ஆட்டத்தை ஆடுறாரு. ஒரு பூகம்பம் நடக்க போகுது அதிமுக. அதுல மட்டும் ஒரு தெள்ளத்தில்வா இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாரா அப்படின்னு கூட ஒரு டவுட் இருக்கு. அவர் அதிமுக நீடிச்சாதானே சந்திக்க முடியும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஆடுகிற அதிரடி ஆட்டத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்டம் திண்டாட்டமா இருக்குது. இதை பத்தி உடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.